இந்த நகை எனக்கு வேணாம் சார். தாலியுடன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த நபர். வாங்க என்ன நடந்ததுன்னு விரிவா பார்க்கலாம். திருப்பூர் செட்டிப்பாளையம் வஉசி நகர் பகுதியைச் சேர்ந்தவங்க ஈஸ்வரி. இவங்க பனியன் தொழிலாளியா பணி புரிஞ்சிட்டு வர்றாங்க. இவங்க திருப்பூர் கலைஞர் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற நகை கடைக்கு போய் தான் அணிந்திருந்த தாலி செயினை மாத்தி புதுசா சுமார் 12 லட்சம் ரூபாய் மதிப்புல 11 சவரன் தாலி செயினை வாங்கி இருக்காங்க. இதன் பின்னர் பஸ்ல ஏறி செட்டிப்பாளையம் வந்த ஈஸ்வரி பஸ் ஸ்டாண்ட்ல உள்ள கடையில தேவையான பொருட்களை வாங்கி இருக்காங்க. அப்போ அவங்க வச்சிருந்த ஹேண்ட்பேக்கை மூடாம வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த சமயம் அவங்க ஹேண்ட்பேக்ல நகையோட இருந்த மணி பர்ஸ் ரோட்ல விழுந்திருக்கு. அப்போ யதார்த்தமா அந்த வழியா பைக்ல வந்த கருவம்பாளையத்தை சேர்ந்த மணிகண்டன் என்ற நபர் கீழே கிடந்த அந்த மணி பர்ஸ் எடுத்து பக்கத்துல இருந்தவங்க கிட்ட இது உங்களோட பர்ஸான்னு கேட்டிருக்காரு. அப்போ அருகில் இருந்த கடைக்காரங்க கிட்ட தன்னோட மொபைல் நம்பரை கொடுத்து யாராவது மணி பர்ஸை தேடி வந்தால் இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த நிலையில வீட்டுக்கு சென்ற ஈஸ்வரி தனது ஹேண்ட்பேக்கை திறந்து பார்த்திருக்காங்க. அப்பதான் புதுசா வாங்கின தாலி செயின் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதன் பின்னர் பதட்டத்தோட வீட்டுல இருந்து பேருந்து நிறுத்தம் வர தேடிட்டே போயிருக்காங்க. அப்போ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்த கடைக்காரர் கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு நபர் பர்ஸை எடுத்ததாகவும் அவர் இந்த நம்பருக்கு கால் பண்ண சொன்னாருன்னு அவர் கொடுத்த நம்பரை கடைக்காரர் ஒருத்தர் ஈஸ்வரி கிட்ட கொடுக்கறாங்க. உடனே ஈஸ்வரி அந்த நம்பருக்கு கால் பண்ணி அது தன்னோட பர்ஸ் என்றும் அதுல தாலி செயின் இருக்கு, அதை தங்கிட்ட கொடுத்துருங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு மணிகண்டன் நீங்க திருப்பூர் வீரபாண்டி காவல் நிலையத்துக்கு வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு இவரும் பர்ஸை எடுத்துட்டு போயிருக்காரு. அப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்ததை 2 பேரும் சொல்லி இருக்காங்க. இதன் பின்னர் ஈஸ்வரி தான் வாங்கிய நகை ரசீதை போலீசாரிடம் காட்டியிருக்காங்க. உடனே போலீசார் ஈஸ்வரி கிட்ட அவங்களோட நகைய ஒப்படைச்சிருக்காங்க. மேலும் இப்போ தங்கம் விற்கிற விலையில கீழே கிடந்த 12 லட்சம் ரூபாய் மதிப்புடைய தங்க நகைய இந்த நகை எனக்கு வேணாம் சார்னு நேர்மையோட போலீஸ் கிட்ட ஒப்படைச்ச மணிகண்டனை நல்லூர் சரக உதவி ஆணையர் தையல் நாயகி மற்றும் வீரபாண்டி காவல் நிலைய ஆய்வாளர் ராஜ்குமார் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மணிகண்டனோட இந்த செயல் குறித்து நெட்டிசன்கள் பாராட்டியும் வர்றாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.